ओम श्रीमद्भागवताय नमः। श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां कर्कटे पूर्वभगुन्यां तुलसीकाननोद्भवां पाण्डे विश्वम्भरां गोदां वन्दे श्रीरङ्कनायकीं गरुडाय नमस्तुभ्यं नमस्ते पक्षिणां पते योगमादिराजाय सुपर्णाय नमो नमः। रामानुजपदाम्बोजसंस्थितं गुणवारिधं दयाबालमुनिं वन्दे वेदान्तपरिनिष्ठितं श्रीकौशिकान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रं श्रीवेङ्कटार्यवदभङ्गयभङ्गराजं श्रीकृष्णवर्यतनोजं ततवाप्तबोधं श्रीराघवार्यगुरुवन्वहमाश्रयामि। श्रीमद्भागवताय नमः। உலகம் தோன்றி ஜீவராசிகள்லாம் உண்டானதுமே கூடையே மூணு துன்பங்கள் தோணித்து. தோன்றினதும் ஒன்று என்ன அப்படின்னாக்க, உடல் மனதை சுற்றி வரும் சங்கடங்கள், ரெண்டாவதாக இயற்கையின் சீற்றத்தால் எழும் துன்பங்கள், மூணாவது உயிரினங்கள் உன்னை தாக்கிக்கிறது. இதனால் ஒரு அல்லல்கள்லாம் ஏற்பட்டது. உடனே எல்லோரும் சேர்ந்து இதெல்லாம் விடுபடுத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லோரும் யோஜனை பண்ணாங்க. எல்லாத்தையும் யோஜனை பண்ணி பார்த்தா அவளுக்கு ஒன்றுமே கடைசியில் தோணிச்சு. ஆஹா, எல்லாத்தையும் என்ன அப்படின்னாக்க, எல்லா விஷயங்களும் வேதத்தில் இருக்குது, வேதம்தான் நமக்கு பிரமாணம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு உடனே அதை பண்ணால் உடனே அது ஒன்றும் புரியல. ஒத்துழையில் ஒன்றும் கண்டுக்க முடியல, ஒன்றும் என்னென்ன புரியலை அவளுக்கு. சரி, அப்புறம் பார்த்தா உடனே இப்படி தெரிஞ்சு வரும்போது ஆகமங்கள், அது பகவானை பற்றி எல்லாம் சொல்கிறது, எல்லாமே பற்றி அதையும் பார்த்தா உடனே அதுவும் அவளுக்கு சரியாக வரல. வேறு என்ன பார்த்தா உடனே ஸ்ரீமத் ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதம், ஸ்ரீமத் பாகவதம், எல்லாத்தையும் பெரிய பெரிய இதிகாச புராணங்கள் எல்லாத்தையுமே பார்த்தா அவளுக்கு ஒன்றும் சரியாகவே புரியலை. ஒத்துருக்கும், ஒன்றும் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை அவளுக்கு இல்லை. இப்படி எல்லாரும் ஒரு கஷ்டப்பட்டு இருக்காங்க. எம்பெருமானை பார்த்து, சுவாமி இந்த மாதிரி ஒரு ஒன்றுமே இது பண்ணாமல் அவளுக்கு இதுவாக இருக்குது, அவளுக்கு நல்வழிப்படுத்த வேண்டும், அதற்கு நான் பூலோகத்தில் பிறக்கணும் அப்படின்னு எம்பெருமான்கிட்ட உத்தரவு கேட்டால் எம்பெருமான அனுகிரகம் பண்ணான். அதுபடி பூமி பிராட்டி ஸ்ரீதன்வீபுரம் என்னும் சிவிலிபுத்தூரில் பெரியாழ்வார்க்கு பெண் பிள்ளையாய் அவதரித்தாள். மனோகரனை சொல்லும்போது, இகுந்தவான் போகந்தன்ன இகழ்ந்து ஆழ்வார் திருகுளாராய் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் அவதரித்து இப்படியெல்லாம் இருக்கணும், என்ன ஈஸியான வழி என்ன அப்படின்னா அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அதுக்காகத்தான் இங்கே பூலோகத்தில் அவதரித்தார். எல்லா ஆழ்வார்கள் வாழ நிறைய பாசுரங்கள் எல்லா 12 ஆழ்வார்கள் ஆசுரங்கள்லாம் பாடியிருக்கா. ஆச்சாரியர்கள் இவர் நிறையா இதெல்லாம் எழுதியிருக்கா, எல்லாமே எழுதியிருக்கா. ஆனால் யாருக்குமே அது ஒன்றும் புரியலை. அதுக்காகத்தான் ஆண்டாள் அவதாரம் பண்ணி 2 பிரபந்தங்கள் இயற்றினார். ஒன்று திருப்பாவை, இன்னொன்று நாச்சியார் திருமொழி. இதெல்லாம் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாத்தையும் தெரிவித்து மக்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தணும், எல்லாருக்கும் ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பாவைனாக நோன்புன்னு அர்த்தம். எம்பெருமானிடம் அவனுடைய பக்தி அடைவதற்கு நாம் இருக்க வேண்டிய நோன்பு என்ன
அவன் எப்படி அவன் அடையலாம், அவன் எப்படி நல்லபடியாக வாழலாம் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த நோன்பு இருந்த நாமே நோன்பு வந்து படிச்சிருப்போம். எல்லாம் வந்து இவன் வந்து பிராட்டி என்ன பண்ணா அப்படி கோதை தானும் ஒரு தோழியாக பெண்ணாக இருந்து எல்லோரையும் அழைத்து எல்லோருடனும் இருந்து கொண்டு அவளும் இந்த நோன்பை அனுபவத்தை காமிச்சாள். எப்படியெல்லாம் நம்ம நோன்பை செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதே போல் நமக்கு அவதாரங்களில் ராமாயணம் விஷயமாக சொல்லுவேன். ராமாயணத்தில் என்ன அப்படின்னாக்கா, எம்பெருமான் ராமனாக அவதரித்து ஜனங்களோட ஜனங்களாகவே இருந்து அவர்கள் எப்படியெல்லாம் நடக்கணும், சத்திய தர்மங்கள்லாம் எப்படி இருக்கணும் எல்லாம் அவரும் எப்படி காமிச்சாரோ அதே போல் உதயநாச்சியார் இங்கு நோன்பு இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு இப்படியெல்லாம் இருக்க வேணும், எப்படியெல்லாம் இருக்கணும் எல்லாத்தையும் சொல்லிய வாழ்க்கை நல்வழைப்படுத்தி விடுவதற்காக இங்கு அவதரித்தால் நாளை முதல் மார்கழி மாதம் ஆரம்பம். அந்த திருப்பாவை நோன்பு எப்படியெல்லாம் இருக்கிறது ஆண்டாள் சொன்னபடி நாமும் இருந்து திருப்பாவை எல்லாம் சொல்லி கேட்டு மகிழ்ந்து எல்லோரும் எல்லா சௌபாகியங்களும் மறையவனமாய் நீ கோதாநாயகன் பக்ஷிராஜன் சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன். அடியேன் திருவிலைமஞ்சூர் கணபாடி ராஜகோபாலதாசன் ஸ்ரீமதி விட்டுஜித்தாரிய மனோநந்தனகேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயி நித்யமங்கலம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.